இப்ப லைன் நம்பர் இல்லப்பா, 2 சைடும் தம்பி 2 பேர் இல்லைங்கயா தம்பி. இதுக்கு மேல எல்லா டீமும் நல்ல நல்ல டீம்யா. தப்பா போகும். லைன் நம்பர் கொஞ்சம் பாருங்க, நல்லா பாருங்க. வெங்கலம் கலைப்புலி வீரகனூர் உதயகுமார் நினைவு கபடி குழு கொஞ்சம் தயார் நிலையில இருங்கண்ணே. 5-2 தானே டைம். 5-2 தான். நீங்க எக்ஸ்ட்ரா கொடுப்போம்னு நினைக்காதீங்க. எந்த டீமா இருந்தாலும் பெரிய டீமா இருந்தாலும் 5-2 தானே. 5-2 நல்லா சீக்கிரம் முடிஞ்சிடும். அடுத்தடுத்த டீம் ரெடியா இருங்க. வீரகனூர் உதயகுமார் நினைவு கபடி குழு கலைப்புலியே. அதற்கு அடுத்தபடியாக திருநாவலூர் திட்டக்குடி. அதற்கும் அடுத்தபடியாக மார்டின் நினைவு கபடி குழு முசிறி ராம்கோ. எல்லா மேட்சும் 5-2. அட்வான்ஸ் பண்ண எல்லா டீமுமே பனியன் சாக்ஸோட ரெடியா இருங்க. டக்கு டக்குன்னு மேட்ச் முடிஞ்சிடும். நீங்க உடனே ஆடுகளத்துக்கு வந்துருங்க. உதயா அதற்கு அடுத்தபடியாக மாட்டின் நினைவு ராம்கோ அணியினர். கலைப்பூட்டியா திருநாவலும் திட்டக்குடி. அதற்கு அடுத்தபடியாக மாட்டின் நினைவு ராம். அதற்கு அடுத்தபடியாக கலைப்பூட்டியினரும் 4 டீம். கொஞ்சம் ரெடியா இருங்க. டைம் இல்ல. லேட்டாக டைம் குறியாது. அனைத்து ரவுண்டுமே 5-2 தான். இங்க கிளைம் பண்ணாதீங்க. ஆடுற எல்லாத்தையும் ஆடிட்டு இருக்காங்க. வரவங்க அப்படியே டக்கு டக்குன்னு விளாண்டுக்கோங்க. 5-2 கொஞ்சம் சீக்கிரம் அடுத்தடுத்த டீம் ரெடியா பனியன் சாக்ஸ்லயே இருங்க. Third right. டேய் தம்பி, அந்த கம்பி மேல ஏறி நிக்காதடா. டேய் தம்பி, டேய் தம்பி இறங்கடா கீழே. காட்டுமன்னர்கள் 5 வெற்றி புள்ளிகளும், அம்மாபாளையம் சென்னை 4 வெற்றி புள்ளிகளும். முன்னிலை காட்டுமன்னர்கள் கோபு பிரதர்ஸ்.
இந்த போட்டியானது முடிவு பெறும் நிலையில் உள்ளதால் வெங்கலம் கலைப்புலி வீரனூர் உதயகுமார் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக திருநாவலூர் திட்டக்குடி, அதற்கும் அடுத்தபடியாக மார்டின் நினைவு கபடி குழு முசிறி ராம்கோ, அதற்கு அடுத்தபடியாக கலைப்புலி பிம்பலூர், அதற்கும் அடுத்தபடியாக அரணாரை செங்குணம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்கோர் சொல்லுங்க. ஸ்கோரர் முதல் பாதையில் இரு அணிகளும் சம வெற்றி புள்ளி 8-8. ஆனா வீரர்கள் அணியினரும் அதை எதிர்கொள்ள வேண்டிய கலைப்புலி அணியினரும் உடனடியாக ஆடுகளத்தை நோக்கி வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. சீக்கிரம் வாங்க, டைம் இல்ல. அப்புறம் 5-5 தான் போயிட்டு இருக்கு. சீக்கிரம் வாங்க. அதை தொடர்ந்து திருநாவூர் சொல்லிட்டு போனீங்க, ரெடியா இருங்க. எங்களது ஜிம்கானா கபடி குழு முன்னாள் விளையாட்டு வீரர் ஆணையமட்டியார் செல்வராஜ் அவர்களே வருகிற ஜிம்கானா கபடி குழுவின் சார்பாக வரவேற்கிறோம். ஜிம்கானா அணியின் முன்னாள் விளையாட்டு வீரர் ஆணையமட்டியார் செல்வராஜ் அவர்களே வருக அன்போடு வரவேற்கின்றோம். இரு அணிகளும் சம வெற்றி புள்ளி 9-9. ஆட்டத்தின் கடைசி 5 நிமிட ஆட்டம். பீமணி சாப்பாடு என்ன மாதிரி பாரியா? பீமணி
தேர்ட் ரைட் டிவைட் அம்மாபாளையம். பாப்பா நவர்சாமி ஆட்டத்தின் கடைசி 4 நிமிட ஆட்டம். லாஸ்ட் 4 மினிட். வீரனூர் உதயகுமார் நினைவு கபடி குழு கலைப்புலி மைதானத்திற்கு அருகே வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இந்த பிரகாஷ் நினைவு கபடி குழு வெங்கலம் நேற்று ஆன்லைன்ல சின்ன பசங்க இந்த டீம் கேப்டன் எங்க இருந்தாலும் இந்த விழா மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. பிரகாஷ் நினைவு கபடி குழு வெங்கலம் டீம் இருக்கீங்களா? ரவுண்டு போடலாமா? சின்ன பசங்களா ஆடினீங்களே அந்த லேடிஸ்லாம் கொஞ்சம் அந்த ரைட் சைடு வந்து பாத்தீங்கன்னா பரவாயில்ல, ஸ்டேஜுக்கு ரைட் சைடு வந்துருங்க. இந்த ரைட் சைடு இருக்கவங்களாம் கொஞ்சம் நவுந்துக்கோங்கண்ணே. ஸ்டேஜுக்கு ரைட் சைடு இருக்கவங்க கொஞ்சம் நவுந்துக்கோங்க. அவங்க லேடிஸ்லாம் பாருங்க நிக்க இடம் இல்லாம இருக்காங்க. ஆட்டத்தின் கடைசி 3 நிமிடம். லாஸ்ட் 3 மினிட். அம்மாபாளையம் 12 வெற்றி புள்ளிகளும், கோபு பிரதர்ஸ் 10 வெற்றி புள்ளிகளும். தேர்ட் ரைட் அம்மாபாளையம். ஆட்டத்தின் கடைசி 2 நிமிடம். லாஸ்ட் 2 மினிட். வெங்கலம் கலைப்புலியே வீரனூர் உதயகுமார் நினைவு கபடி குழு ரவுண்டுனே வாங்க முடிஞ்சுனே. இந்த ரவுண்டு கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. சிறுநாவலூர் திட்டக்குடி தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மார்டின் நினைவு கபடி குழு முசூரி ராம்கோ. அதற்கு அடுத்தபடியாக கலைப்புலி பி பிம்பலு. அதற்கும் அடுத்தபடியாக அரணாரை செங்குணம். அறிவிச்ச எல்லா டீமும் கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. கடைசி 1 நிமிட ஆட்டம். லாஸ்ட் மினிட். வீரனூர் உதயகுமார் நினைவு கபடி குழு கலைப்புலியே. இந்த ஆட்டம் முடிஞ்சுன்னா கொஞ்சம் சீக்கிரம் வாங்கினேன். இந்த போட்டியானது முடிவு பெற்றது. கலைப்புலியே வீரனூர் உதயகுமார் நினைவு கபடி குழு எல்லா ரவுண்டுமே 4 செட்டா அறிவிச்சிட்டு இருக்கேன். கொஞ்சம் சீக்கிரம் வாங்கினேன். அதற்கு அடுத்தபடியாக திருநாவலூர் திட்டக்குடி மேட்ச் முடிஞ்சுன்னா வாங்கினேன்.